அன்பு பிள்ளைகளே, தாய்மாரே, சகோதரனே, சகோதரியே, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறுபடி இந்த நாளிலே ஒரு மனதோடு ஒரு நாள் உங்களைப் போல நாங்களும் வெவ்வேறு இடங்களிலே வேதனையோடும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்த மக்கள் தான். ஒரு நாள் ஆண்டவர் இதுபோல ஒரு பிரசங்கத்தில, இதுபோல ஒரு வீதியில, இதுபோல ஒரு நாளில எங்களுடைய இருதயத்துக்கு ஒரு இறைப்பாறுதலை கொடுத்து ஆண்டவர் எங்களை அழைத்தார். பாரியும் பிரதான பாரியாகிய என்னை கூட இந்த நாளிலே அவரை பற்றி இங்கே சொல்லும்படி ஒரு தருணத்தை கொண்டு வந்திருக்கிறார். யாருக்கு தெரியும்? ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனை அவருக்கு மட்டும்தான் தெரியும். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயங்களை ஆராய்கிறார் என்று சொல்லி. அன்பானவர்களே, ஒரு நாள் ஆண்டவர் அறியாத பாவியா நான் வாழ்ந்து கொண்டு வந்தேன். நான் ஆதியிலும் கிறிஸ்தவம் கிடையாது, பிற ஜாதியிலும் கிறிஸ்தவம் கிடையாது. எனக்கு புத்தி தெரிந்த நாளிலே லாரியில கிளீனராக வேலைக்கு போனேன். அங்கே அநேக வருடங்கள் கடந்து போய் என் வாழ்க்கை சீரடைந்தது, சின்னாபின்னமானது. அநேக வாழ்க்கையை நான் தட்டு தடுமாறி ஒருவருக்கு விரும்பாத பாத்திரமாக நான் கடந்து வந்தேன். ஒரு நாள் வியாதி. அந்த வியாதியில என் தாயும் தகப்பனும் மரண தருவாயில ஒரு கோழி பையில சுத்தி என்ன மாட்டுக்கொட்டால கொண்டு போய் போட்டாங்க. ஏன்னா நான் யாருக்குமே நல்லவன் கிடையாது. குடி, சண்டை, ராபரி, திருடு, பொய்யான மனிதனா நான் வாழ்ந்து வந்தபடினால் என் தாய் தோப்பான் நினைக்கிறாங்க, இவன் இருக்கிறது காட்டுல செத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க உள்ளத்துக்கு ஏற்றபடியே ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதியில இதுதான் தருணம். செத்தானா 3 நாள் துக்கம், இவன் வாழ்ந்த காட்டுல சாவுறது நல்லதுன்னு நான் கொடுத்த துன்பத்தால, நான் கொடுத்த துயரத்தால போலீஸை, ஜெயிலு, சண்டை, சச்சரவு என்ற காரணத்தினால என்னால என் தாய் தகப்பனுக்கு நிம்மதி இல்லை. ஒரு தருணம் வந்ததுன்னு சொல்லி அந்த தருணத்துல என்ன வியாதி நேரத்துல கோழிமையில சுத்தி என்ன தொட்டாலே அந்த வியாதி பரவுன்ற சூழ்நிலை கொண்டு போய் விட்டா போட்டாங்க. பாருங்க, இயேசுன்னு எனக்கு யாரும் தெரியும் சொன்னதில்லை, இது போல பிரசவம் பண்ணதில்லை. எங்க ஊர்ல அப்படி நான் போதையில போகும்போது சபையில சொல்லுவாங்க, இயேசு நல்லவரு, இயேசு உயிரோடு இருக்கிறாரு, இயேசுன்னு கூப்பிட்டா எப்பேற்பட்ட பாவிக்கும் விடுதலை கொடுப்பாரு, செத்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் ஆண்டவர். இயேசு ஒருவரே உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிறவர். இயேசு ஒருவரே உன் பாவங்களை மன்னிக்கிறவர். அவர் ஒருவருக்கே அந்த அதிகாரம் உண்டு சொல்லி அந்த ஃபாதர் பிரசங்கம் பண்றத குடிபோதையில கேட்கணும் போனதானே தவிர நான் இஷ்ட தேவதை எல்லாம் வேற. பாருங்க, என் அழகு பாத்தியா, தாடியை பாத்தீங்கன்னா அளவு குத்துன 6 அடி அழகு. என் முதுகு பாத்தீங்கன்னா முள்ளு குத்தி, பழம் குத்தி, என்னென்னமோ செய்திருக்கிறேன். நான் செய்யறது எனக்கே பிடிக்காது. அப்படிப்பட்ட பாயிரம் பிரதான பாயானது என்ன வியாதி நேரத்தில் என் மரணத்தை நானே உணர்ந்த அன்பு தேவ பிள்ளைகளே, சாவலை யாராவது பார்த்ததுண்டா? அதால பாவியா இன்னைக்கு முன்னாடி இந்த மைக்கு பிடிச்சு பேசுற நான் கண்டிருக்கிறேன்.
எத்தனையோ இஷ்ட தெய்வங்களை நான் கூப்பிடுறேன். அந்த தருணத்துல நாடி நடந்ததான் அடங்கி போச்சு. எனக்கு ஜபம் தான் தெரியாது, வேதம் தான் எனக்கு தெரியாது, பைபிள் தான் எனக்கு என்ன தெரியும், இயேசு கருப்பா சிவப்பா எனக்கு என்ன தெரியும், நம்ம பார்த்து இருக்கிறோமா, உருவம் என்ன இருக்குதா இல்ல. அந்த வியாதி நேரத்துல மாடுகளோட மாடா மாட்டு கொட்டால உயிர் ரத்தம் மாத்திரம் சூடா இருக்குது. ஒரு நினைப்பு நினைக்கிறேன். அப்படி நம்ம போகும்போது வரும்போது அந்த பாதரி செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புறார் இயேசு, வியாதி உள்ளவர்களை சுகமாக்குறார் இயேசு, கஷ்டத்தில் கண்ணீரில் வாழ்கிறவரை கர்த்தர் தூக்கி எடுத்து ஆசீர்வதிக்கிறார் இயேசு. அவரை கூப்பிடும் போது விடுதலை, அவர் நம்பும் போது வாழ்க்கை பிரகாசம் என்று சொல்லி பிரசங்கித்தார. அப்படிப்பட்ட இயேசு இந்த பூமியில உயிரோடு இருக்கிறது உண்மையானா, நம்ம மாட்டுக்கொட்டார உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றும் ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லி அன்னைக்குதான் என் வாயிலிருந்து இயேசுன்னு முத கூப்பிடு. இதுல வரையில இயேசுன்ற வார்த்தைய வாயிலிருந்து ஒரு நாள் கூட நான் சொன்னதில்லை. எத்தனையோ பேர்களை சொல்லியிருக்கிறேன், எத்தனை பஜனை பாடல்களை பாடியிருக்கிறேன், எத்தனையோ திருவிழாக்களை என்ன கடவுளுடைய கிருபையால மகா பெரிய பூஜைகளை செய்திருக்கிறேன். இயேசுன்னு ஒரு வார்த்தை நான் ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. அன்னைக்குதான் இயேசுன்னு சொல்றேன். பாருங்க, அந்த இரவு நேரத்தில் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து அந்தரத்திலே தரிசனமாகிறார். அவர் சொல்லுகிறார், மகனே என்ன நோக்கி நீ கூப்பிட்டபடினால உன் தகப்பனும் தாயை உன்னை கைவிட்டார, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி அந்தரத்தில் தொங்கடவாறு காட்சி கொடுத்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்து அந்த சராசரங்களை படைத்தவர், ஈவேறு லோகத்தை உண்டாக்குறவர், 7 கண்ணுடையவர், 7 பொன் குத்துவருக்கு மத்தியில உலாவுகிற எம்பெருமான் இயேசு பெருமான் என் மேல வந்து அப்படியே அசைவார். மரணத்தை நோக்கி நான் பிரயாணப்பட்டுக் கொண்டிருந்த எனக்கு அவர் மறுவாழ்வு கொடுத்தார். எனக்கு மறுவாழ்வு கொடுத்த இயேசுவை நான் உங்களிடத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இரண்டானவர்களே, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற வேதனை என்ன இருந்தாலும் சரி, என்ன நேசித்த தேவன் உங்களை நேசிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு விடுதலை கொடுத்த தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்களும் ஆண்டவரை விசுவாசிப்பீர்களா, ஆண்டவரை நம்புவீர்களா, அவரை நோக்கி கூப்பிடுவீர்களா, உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்ணீர் தான் உணவானதோ, கவலைதான் வாழ்க்கையானதோ.